Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுகி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திரலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பூண்டு பல்லு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி. இந்த இஞ்சி பொடி எப்படி செய்யறதுங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு வாழைப்பூவை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. அப்புறமா ஒரு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வடை வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரே நேரத்தில் நிறைய சேர்க்காதீங்க, ஒரு 2 இல்லாட்டி 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகேன் ஒரு 2 more மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ நம்ம இதை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குவிக் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த வாழைப்பூ வடை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.